நீங்கள் இலக்கியத்தில் படித்திருக்கலாம், புராண கதைகளில் கேட்டிருக்கலாம். சாரமா முனிவர் பற்றியும் அவர் பக்திக்காக இறைவன் இறங்கி வந்தது பற்றியும். நம்மோடும் ஒரு சாரமா முனிவர் இருக்கிறார். தம்மை மிகைப்படுத்தாத இறைவனுக்கு பூமாலை தொடுக்கும் பணியையே தம் வாழ்நாள் தவமாக கொண்ட சாரமா முனிவர் அவர். பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான மலைக்கோட்டை தாயுமான ஈசனை தன் உயிராய் நினைத்து உருகும் அடியார். நினைவே சிவம், வார்த்தையும் வாக்கும் சிவமாய், உள்ளும் புறமும் இறைவனை நினைந்து நெக்குருகி வாழும் சிவனடியார். வாரத்தின் சனிக்கிழமை மட்டுமே அடியார்களோடு உரையாடுவார். இறைவனின் பெருமையை மட்டுமே பாடுவார். சைவ இலக்கிய மரபுகளை பற்றியும் இறைவனின் திருவிளையாடல்கள் பற்றிய தீந்தமிழ் பாடல்கள் பற்றியும் பல புத்தகங்கள் எழுதிய கைலை மாமுனிவர். ஆமாம், தம்முடைய 70வது வயதில் கைலை இறைவனின் தரிசனம் பெற்றார். இப்போது 106 அகவையை கொண்டாடும் அவர் இன்றும் இறைவனுக்கு தம் வீட்டிலேயே முறைப்படி பூஜைகள் செய்கிறார். தன்னை நாடி வரும் அன்பர்களுக்கு ஆசையும் தருகிறார். பக்தர்கள் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க இப்போது எல்லா நாட்களிலும் பேசுகிறார், ஆசி தருகிறார். வெகு காலம் மலையில் இறைவன் ஆலயத்தில் தங்கும் பேறு அவருக்கே கிடைத்தது. காலை தொடங்கி இரவு வரை இறைப்பணி செய்பவர். எப்போது அவர் மலையிறங்கி வருவார், இறைவனுக்கு அபிஷேகம் செய்த அமுத பால் கொண்டு வந்து தருவார் என்று ஏங்கி கிடந்தவர்கள் மலைக்கோட்டை உட்பிரகாரத்தில் உண்டு. இறைவன் தானாக வரவில்லை, தாயாகவே வந்தான். சிவனடியார்கள் உருவில் வாழ்கிறான். இறைவன் திருவடியும் சாரமா முனிவர் அருளாசியும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். திருச்சித்தம்பலம். நம பார்வதி பதையே மகாதேவா. தென்னாடுடைய சிவனியை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, பராய்த்திறமிக பரணியை போற்றி, சிராப்புள்ளிமிக சிவனை போற்றி, காவாய் கனகத்திலே போற்றி, கைலி மலையனை போற்றி போற்றி, ஆடக முதலை அரசை போற்றி, கூடல் குறும்பு போற்றி, சிற்ற பேசா சிவசரம்பரம். திருச்சித்தம்பலம். ஸ்ரீ வெள்ளி தேவசேனா காந்தஸ்வாமி சுப்பிரமணிய ஓம் சுப்பிரமணியம். ஞானமே வடிவாகிய வயலூர் வல்லப்பெருமாளுடைய அருள் கிடைச்சதால சிறு கொஞ்சம் அன்பர்களெல்லாம் பேசணும்னு கேட்டதுக்காக கொஞ்சம் பேசுகிறேன். அடியனுக்கு 106 வயசு ஆகிடுது. 106 வயசு முடிஞ்சு 107 ஆக போகுது. இப்போ சாப்பாடெல்லாம் இன்னும் வச்சு தண்ணிப்பொருள் தான் குடிக்க முடியும். இருந்தாலும் பிரணாமங்களாம் பண்ணி நல்ல யோக நிலை தியானம் பண்ணுற திருமூலர் சொன்ன அந்த செய்தியை கொண்டு பிரணாமங்களாம் பண்ணி யோக நிலை இருந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆசனங்கள்லாம் எந்தெந்த ஆசனம் போடணுமோ அந்த ஆசனம் அதுக்கு மட்டும்தான் சரியாக வரும், மற்ற உறுப்புகளுக்கு வராது. பிரணாமம் ஒன்று தான் எல்லா உறுப்புகளுக்கும் போய் சேரும். அது செய்யதான் காற்றை பிடிக்கும் கணக்கடிவார்க்கு கூற்றை வகுக்கக்கூடிய பொருள் கிடைக்கும் சார். பிரணாமம் பண்ணி அந்த செய்யக்கூடிய கணக்கு பண்ணி அதை பிரணாமம் செய்யக்கூடியவங்க எமன் வந்தாலும் அங்கே நில்லுடான்னு சொல்கிறா படிக்கும் அப்படிங்கிற அமைப்பு. ஆகவே யாத்திரையில சிறந்த யாத்திரை திருக்கையிலான் தான். யாத்திரையே சிறந்தங்க. இங்கே எல்லா இடத்துலையும் யாத்திரையெல்லாம் போகலாம், இதெல்லாம் சாதாரணம். திருக்கையிலாம் போகக்கூடிய யாத்திரையெல்லாம் பெரிய கடினமானது. அது பாஸ்போர்ட் வேணும், அதுக்கு உடல் தகுந்த உடல் அனுப்பி வேணும், எல்லாத்தையும் விட திருவள்ளுவர் வேணும், சிவபெருமானோட அருள் வேணும். பணம் மட்டும் இருந்தால் போதாது. அடியேன் திருக்கையிலாம் போகும்போது 76வது வயதில் போயிருந்தேன். 1999 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 25 வருஷம் ஆச்சா? 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷத்துக்கு ஆச்சு நாங்கள் திருக்கையிலாம் போயிட்டு வந்து. அடியன் 76வது வருஷம். அப்போ 76வது. என்னோட வந்தவர்களெல்லாம் 30 40 சிறு வயசு. அவர்களெல்லாம் அங்கே திருக்கைலாத்தில் இருக்க முடியல. அடியன் திருக்கைலாத்தில் போய் பெருமானை எல்லாம் வழிபாடு பண்ணி சிறப்பாக
ஒரு மாதம் 29 நாள் 20 நாள் வரைக்கும் இருந்தேன். திருக்கைலாயத்தில் மானசரோவர்னு ஒரு தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தம் 3 நாள் ஆகும் சுற்றி வர்றது. குதிரைக்காரன்கிட்ட பணம் கட்டினா குதிரைக்காரன் நம்மளை குதிரை ஏற்றி சுற்றி தருவான். அங்கங்கே டேரா அடிச்சிருப்பாங்க. 3 நாள் உட்கார வச்சு நம்மளை வச்சு 3 நாள் சுற்றி கொண்டாந்து விடுவோம். நம்ம நடந்தும் போகலாம். அந்த மானசரோவர்ங்கிறது மலையில் இருந்து திருக்கைலாய மலை ஞானிகளாம் தவம் செய்தார்கள். அசுர சப்தரசிகளாம். தண்ணி இல்லை, மழையில் தண்ணி இல்லை. சிவபெருமானத்திலிருந்து கேட்டாங்க, பெருமாட்டை போய் கேட்டாங்க, படைப்பு செய்திருங்க. தண்ணி இல்லை, நாங்களாம் ஜெவதம் பண்ண முடியாது, பூஜை பண்ண முடியாது. தன்னுடைய மனதினால உற்பத்தி பண்ணார் மானசரோவர். மனசினால் உற்பத்தி பண்ணார். தண்ணி குளம் வெட்டியோ ஆள் செஞ்சோ தண்ணி வந்தில்லை. மனசினால் உற்பத்தி ஆகிறதுனால மானசரோவருக்கு பேர் வந்தது. அந்த மானச தீர்த்தம், அந்த தீர்த்தத்தை திருக்கைலாயத்தில் மலை இருக்கக்கூடிய அப்போ நம்ம சாமி வந்து அதில் நாள்தோறும் 4 மணிக்கு ஸ்நானம் பண்ணுறாங்க. முடிச்சுக்கிட்டு இருந்து பார்க்கணும். மின்னல் வேகத்தில் வந்து மின்னல் ஒளியாக 2 அப்படி ஒளி வந்து அந்த தண்ணிக்குள்ளே விழும். அந்த மானச தீர்த்தத்தில் அதை முடிச்சிருந்து பார்க்கணும். அந்த மலையை சுற்றி வரதுக்கு 3 நாள். இப்போ மானச தீர்த்தத்துக்கு சுற்றி 3 நாள். திருக்கையில மலையை சுற்றி வரதுக்கு 3 நாள். இப்போ நம்ம தாய்மார் சாமி திருவிழா இந்த ஊரை சுற்றினா சாமி மேலே தான் இருக்கா தெரியாதுல்ல. மேலே போனால் தெரியும். மேலே அங்கே போனால் 8 அஷ்டபத்துன்னு ஒரு இடம். இந்த அஷ்டபத்தில் 8 மலைக்கு ஊடைய சாமி இருக்கார். 8 மலைக்கு ஊடைய இருக்கார். அங்கே போனால் தான் சாமி பார்க்க முடியும். இது ஒரு 3 நாள், அது ஒரு 3 நாள் மலை தவிர இது ஒரு நாள். 7 நாளும் தண்ணி சாப்பாடு போக்குவரத்தும் கிடையாது. நம்மளா பிஸ்கட்டு ரொட்டி இதெல்லாம் இதை வச்சு வாயில் விட்டுக்கிறோம். தண்ணி எங்கேயாவது 21 அடி உயரத்துலேருந்து வரும். எங்கேயாவது கொஞ்சம் எடுத்து நல்ல தண்ணி வந்து சாப்பிட்டுக்கணும். அதுக்கு உடல் வைக்கும் திருவள்ளுவர் இறைவனுடைய அருள் கிடைச்சா தான் நடக்கும். அங்கே போகிற ஆன்மாக்களுக்கு தெற்கு முகம் 4 முகத்திலேருந்து காட்சி கொடுப்பார். ஒருத்தர் தென்முகமாக காட்சி கொடுப்பார். ஒருத்தர் மேற்கு முகமாக இப்படி கொடுப்பார். சாமி வேறு குற்றம் இல்லை. யாராவது எப்படி தவம் செஞ்சாங்களோ, எப்படி அனுப்பி செஞ்சாங்களோ அது தக்கவாறு சாமி காட்சி தருவார். ஒருத்தருக்கு சோதிரமாக காட்டுவார், ஒருத்தருக்கு மண்புறமாக காட்டுவார். இப்படி ஒவ்வொன்றும் செய்வார். அந்த அஷ்டவத்துக்கு எடுத்து போகிறதுக்கு யாரும் போக முடியாது. அடியே நடந்து போனேன். என்னோட 4 பேர் வந்து பார்த்தாங்க. யாராலும் வர முடியல. பெருமானம் இங்கேருந்து 7 மணி நேரம் காலையில் 6 மணி தொடங்கி சாயங்காலம் 7 மணி வரைக்கும் நடந்து போனேன். அங்கே போய் மேலே போய் இருந்தால் ஒரு ஈமிஞ்சி ஒன்றும் சவுண்டு ஒன்றும் கிடையாது. சர்வீஸாக இருக்கும். அடியில் இருந்தால் பெருமான் அங்கே இருந்தார். ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு காட்சி. பையனுக்காக கங்கை மேலேருந்து வந்தார். அந்த கங்கை சடையில் சாமி அப்படி நிறுத்திட்டாரு. சடையிலேருந்து தண்ணி வந்து அங்கே ரெண்டு பக்கமும் சடையிலும் தண்ணி வந்துடுது. அங்கே தான் அதிகார நந்தி முன்னாடி நிற்காரு. அதிகார நந்தின்னா இங்கெல்லாம் பார்க்க முடியாது. 4 பேர் 5 பேர் சேர்ந்து கட்டி பிடிச்சாலும் முடியாது. அவ்வளோ பெருசாக இருப்பார், கச்சிருப்பார். அவருடைய மேலே விழுந்து அதுக்கப்புறம் பெருமுத்திர நதியாக வருது. அதான் பெருமுத்திர. அந்த நதிக்கு யாரும் இப்போ கரை போடு கிடையாது. நம்ம அங்கே நதியை கிடக்குங்கன்னா போடுமா இருக்கும். அதில் காரு ரயிலில் ஏற்றிக்கலாம். அரசாங்கத்துன்னு சொன்னாங்கன்னா சஜ்ஜர் பிடிச்சிருந்தா அங்கே ஒஞ்சி விட்டுருவாங்க. அந்த நதி அங்கே ஓடுது. அதிகார நந்தி தலையில் வந்து நந்தி ஒரு நேரம் பார்த்தா வெறும் விபூதி அபிஷேகமாக இருக்கும். ஒரு நேரம் பார்த்தா பச்சை பச்சைன்னு வெள்ளு சொல்லும். பல அபிஷேகம் அப்படி ஒவ்வொன்றும் என்னென்னா அவர் விரும்புவார். அந்த அபிஷேகங்கள்லாம் கண்ணுக்கு காட்டுவார். சாமி பார்ப்பார். தேவர்களும் மூவர்களும் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மானச தீர்த்தத்தில் என்ன அதிகம்னா, ஆவணி மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு ஒரே நாளிலும் தண்ணியெல்லாம் வற்றி போகும். 3 நாள் சுற்றக்கூடிய தண்ணி ஒரே நாளில் ஆவணி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு வற்றி போகும்.
மறுநாள் பார்த்தா பழையபடி சாயங்காலம் என்ன எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இந்த வேடிக்கையை பார்க்கறதுக்காக திபெத்துக்காரங்களும் அங்கங்கே தேராடிச்சு கூடாரம் கட்டி தங்கி இருப்பாங்க. அந்த பௌர்ணமி ஆரம்பித்ததுமே தண்ணி நின்று உடனே வண்டி கூட ஓட்டணும், வெறும் கடப்பார் மாதிரி, பெரிய அவசியம் இல்லையா? அப்புறம் மறுநாள் சாயங்காலம் பௌர்ணமி முடிஞ்சதும் எப்படி இருந்த தண்ணி அப்படி இருக்கும். அந்த மானசர் மையத்தில் இருக்கக்கூடிய இடத்துல தான் அங்கேருந்து கைலாயம் பெருமானுக்கு இடத்துக்கு போகிறதுக்கு வழி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது யாரும் யார் போனாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே தான் அன்னப்பச்சி இருக்கு, 2 அன்னப்பச்சி. எங்கேயும் பார்க்க முடியாது அந்த அன்னப்பச்சி. இங்கே பச்சி பறவை, அந்த அன்னப்பச்சி அங்கே தான் இருக்கு. இதெல்லாம் ஆடியன் தரிசனம் பண்ணேன். மேலே 3 மணி வரைக்கும் பெருமாள் எல்லாம் வழிபாடெல்லாம் பண்ணேன். நம்ம போனதில் குறிப்பிட்ட 10 பேர் உண்டா, 10 பேரும் வந்தால் தான் ஒத்துக்கிடுவான். ஒரு ஆள் யாராவது இறந்து வராங்கன்னா அவனை கொண்டு வா, அப்போ தான் நான் அனுப்ப முடியும். அதனால் என்ன அடி இல்லாமல் பரவ மாட்டாங்க, யாரும் வர முடியாது. அப்புறம் எல்லாம் கேட்டாங்க, இந்த மாதிரி சாமி ஒருத்தர் தான் மேலே போனார், வேறு யாரும் போகலை. சரி 2 பேர் தோத்துக்காரங்க அங்கே வந்தாங்க. வந்து நான் ஒரு மலையில் ஒரு நேபாளத்தில் போகும்போது ஒரு டானா மாதிரி ஒரு கம்பு கொடுப்பான். அது கீழே ஊசியாக இருக்கும். அது அப்படியே அங்கே ஊனி அப்படி நடந்து போகணும். அது சில மலையில் கல்லாக இருக்கும், சில பொரியாக இருக்கும், மணலாக இருக்கும், நிற்காது. அப்படியே 4 மலையில் கீழே உருண்டு தான் ஒவ்வொரு மலைக்கு ஏறி 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 சில்லுன்னு ஒரு காற்று அடிக்கும். உடனே பனிக்கட்டி ஆறுகட்டி மாதிரி பனிக்கட்டி உடையும். அப்படி கால் வரைக்கும் அப்படியே அங்கே நின்றுவோம். அந்த காற்று இங்கே இருக்கா, சில்லுன்னு ஒன்று தொண்டை அடைச்சிடும். அதுக்கு பயிற்சி அதான் அந்த மூச்சு பயிற்சி. அங்கே காற்று இங்கே கிடையாது. அப்படியெல்லாம் இருந்தது. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் சாமி திருவிழான்னு இந்த 2 சிவத்துக்காரர்கள் வந்தாங்க. 4 மலையை தாண்டி பழையபடி அங்கேருந்து பார்த்தா சைலத்தால் யாரும் கிடையாது. அது பக்கம் ராட்சத ஏரின்னு ஒன்று இருக்குது. அது ராவணேஸ்வரர் உண்டு ஒன்று. அதில் பேய்கள் தான் போய் குடிக்கும். ராட்சதர்கள் அங்கே யாரும் போக மாட்டாங்க, மண்ணீர் போக மாட்டாங்க. இந்த மனசுக்கு 8 மலை யோசனை பண்ண, சரி இங்கே ஆன்மா முடிஞ்சுவோம். 7 மணி 3 மணிக்கு மேலே ஆகிடுது, வெயில் அடிச்சுன்னு இவங்க 2 பேரும் 4 மலையை தாண்டி கீழே இறங்கி வந்தேன். அந்த மலையிலேருந்து நடுமையமாக இருந்தேன். அங்கே பாதையும் கிடையாது. மரங்கள்லாம் வந்து சாய்ச்சி கீழே வந்து தனிஞ்சிருக்கும். கொப்புகளை மேலே தூக்கி விட்டு அது மொழி ஏறணும். படிகள் மாதிரி கல்லுமா இருக்கும், மேலேயும் கீழே ஏறி இறங்கி செய்யணும். அப்படி ஏறி இறங்கி 2 மணி நேரம் ஆச்சு கீழே இறங்கி வர. வந்து எல்லாரும் நாங்களாம் சாப்பிட்டு படுத்துக்கணும். நீ தான் கைலாயத்துக்கு போகிற பொருள் கண்டு இலையை கண்டு பார்த்துட்டு எல்லாம் கட்டி பிடிச்சி ஆடுறாங்க. எல்லா நலன்களும் உண்டாகி எல்லாம் தரிசனம் பண்ணி 29 நாள் வரைக்கும் கைலாயத்துக்கு வந்து அந்த மானச திட்டத்தில் கையை வச்சா வெட்டித்தான் எடுக்கணும். அப்படி ஆயுசமாக இருக்கும். அது என் கூட வந்தவங்களாம் வாலியை தண்ணி வச்சு பிரவச்சனம் பண்ணிக்கிட்டாங்க. அடியன் மட்டும் தண்ணியில் இறங்கி கழுத்து தண்ணின்னு ஒரு பக்கத்துக்கு 4 நமஸ்காரம் பண்ணி எல்லாரும் இந்த சாமியார் இருந்து இங்கே சாக போகிறாரா அவனு, அவர் செத்தா யார் காக்க போகிறா, சாமியார் சொல்லணும், நம்ம பொண்டாட்டிப்பேட்டை பகுதி சொல்லணும். அப்படி எல்லாம் தெரிஞ்சவங்க குளிர் காற்று மழையெல்லாம் சாமி கம்பீரமாக இருந்தார். அங்கேருந்து திருக்காயத்திலிருந்து அவர் விளம்பரத்து வந்தோம். பெருமாளுடைய திருவள்ளுவர் கிடைக்கன்னா நேபாளத்துக்கு வந்தோம். நேபாளத்தில் அந்த கூட்டிக்கு போனவன் இது மாதிரி நாங்கள் இவ்வளோ காலம் இருந்துக்கோம், எந்த அடியாரும் வந்து யாரும் இந்த மாதிரி வந்த கிடையாது, வெறும் வித்தியாசம் போட்டு மாதிரி உங்களோட டிவியில் போடணும் சொல்லி ஒரு டிவி போட்டு அதை வச்சு உட்கார வச்சு நேபாளம் பூரா தெரியும்னா, நேபாளத்துக்கு பூரா தெரியுமா, நேபாளம் பூரா தெரிஞ்சு நேபாளத்து ராசா பார்த்தாரு. இந்த மாதிரி இப்படி ஒரு அடியார் சாமியார் இருக்காரு, அவரை கூப்பிட்டு வர ஆளாக அனுப்புனாரு. நேபாளத்து ராசா அவங்களை கூப்பிட்டு வரணும். எந்த ராசாவும் பார்க்க மாட்டேன், சாமி தவிர சிவருடைய போயிட்டார். 3 நாள் எல்லாம் அது பெரிய நகரம், நேபாளம் பெரிய நகரம், பசுவதி காசிக்கு சமானமானது. அங்கேயே கங்கே எல்லாம் இருக்கும், ஓடுறது செய்து பண்ண புட்டப்பிரகாரம் போக்குவரத்து கர்மாக்கள் செய்து எல்லாம் காசிக்கு. அதனால் அங்கேருந்து தெரிஞ்சு முடிச்சு 31 நாள் 29-30 நாள் ஆயிடுது வந்து சேர்ந்தோம். இங்கே வந்து சேர்ந்தது உடனே இங்கே பூரா
தோரணங்கள் கட்டி ரொம்ப ஆர்ப்பாட்டமாக இருந்தது. அதனால் திருக்கையிலாம் பெரிய வரலாறு, அது ரொம்ப நேரம் ஆகும். அப்போ உள்ள காலத்தில் வாரியார் போக காலத்தில் காலெல்லாம் தெற்கை கட்டிட்டு போனாங்க. காலில் இனிமேல் திரும்பி வர முடியாது, கையில் அவ்வளோதான். அப்படி ஒத்தடிப்பாக இந்த காலம். அப்படி அந்த பக்கம் திரும்பினா காணு அப்படியே விழுந்து அவளோடு போயிடுவான். இப்போ போக போக நாகரிகமான காலங்கள் ஆகிடுது. இருந்தாலும் நாகரிகமான காலமாக இருந்தாலும் திருவள்ளுவத்தை அங்கே வேண்டாம். இப்போ பிளேட்டில் ஹெலிகாப்டரில் பணம் கட்டினா கொண்டு விடுறாங்க. கொண்டு அங்கே விட்டுருவான். அங்கே சுற்றி வாரத்துக்கு தெரிஞ்ச அருள் ஒன்றுதா இவன் கொண்டு அங்கே விட்டுருவான். சிவங்க அருள் அங்கே தான் இருக்கு. வேறு தாய்மான திருவிழாவில் எல்லா காரியங்களும் சிறப்பாக வந்து திருக்கேளுக்கு போகிறதுக்கு பணம் கிடையாது. ஒரு நாள் எல்லாரும் கைலாச்சு போயிட்டு இருந்தாங்க. பெருமானத்தில் உசக்காலம் முடிஞ்சு தனியாக சாமிக்கு போய் சாமிக்க வேணும். பெருமானையே பணக்காரன் தான் போவான் கைலாட்டுக்கு, உன் அடியார இருந்து பணம் இல்லாமல் போக முடியாதா? நீ நினைச்சா எல்லா காரியமும் நடக்க முடியும். அதனால திருக்கையிலாம் வடகையில் தென்கையிலாம்னு இருக்க வடகையிலாம்னு போய் வடகாட்டு முன்னாடி திருவிழா வரணும்னு கேட்டேன். யாரோ பக்கத்து கேட்டுருந்துருக்காங்க, நான் அடியும் தெரியாது. உடனே நான் உட்காந்துருப்பேன். அங்கே வந்தார். வந்து 5000 பணத்தை வச்சு நீங்கள் சாமி தெரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கோங்க. உடனே எல்லாருமே 1,00,000 ரூபா வருது. எல்லாம் பணம் எல்லாம் பணம் 1,00,000 என்ன காலத்து செலவாகுமோ அந்த செலவு சாமி இருந்தார். சாமி தேர்ந்தார். வந்து திருவள்ளுவர் கொடுத்தாரு, நல்ல அருள் கொடுத்தாரு. அதனால் இந்த கைலாயங்கிற மலை வாருக்கு, நம்ம மலை வாருக்கு, திருக்கையில மலை வாருக்கு சாமி சங்கல்பம் பண்ணார். வடகையிலாம்னு வடகாயத்தை வந்து எல்லாரும் வர முடியாது, காரியம் வர முடியாது. அதனால நம்ம தென்கையிலாம்ல உற்பத்தி பண்ணி மக்களுக்கு அருள் செய்யணும்னு சங்கல்பம் பண்ணார். காரியமெல்லாம் காரியம் நடக்காது, காரணமெல்லாம் காரியம் நடக்காது. அதுக்காக சாமி சங்கல்பம் பண்ணார் என்ன செய்யலாம்னு. ஆசிரியர் வந்து ஆசிரியர் சாமிக்கு கொடையாக இருந்தான். வாய்வு காற்று அடிக்கிறான். நாள்தோறும் நல்ல விசேஷ காலத்தில் எல்லாரும் போய் பெருமான வழிபாடு பண்ணுவார்கள் சிவபெருமான. அன்றைக்கு விசேஷமான நாள் எல்லாரும் போய் பெருமான வழிபாடு பண்ணி பண்ணாங்க. அப்போது வாயுவும் சுருக்கமாக சொல்லியிருந்தேன். வாயுவும் இந்த ஆதிசேடன் பார்த்தாங்க. ஆதிசேடன் வாயு பார்த்து சிரித்தான். என்ன நீ என்ன பெரிய கட்டிக்காரன், பெரிய என்னோட பிரபசாலி சொல்லி சிரிச்சியோ, சாமி மேலே நிற்கணும்னு. நான் காற்று அடிக்கிறேன்னா உலகத்தில் எல்லாரும் ஜீவனம் பண்ண முடியாது, நான் உன்னை விட பெரியவனா. 2 பேரும் தர்க்கம் பண்ணிட்டாங்க. சரி, உன்னுடைய பழத்தையும் என்னுடைய பழத்தை பார்ப்போம்னு. உடனே வாயு ஆதிசேடன் கைலாய மலையை 1000 கரங்கள் போட்டு அப்படியே பிடிச்சிட்டான் எரிக்கி. வாயுவை விட காற்றடிச்சு பார்த்தா கொஞ்சம் கூட நகரலை. ராத்திரி பகல் தெரிய தேவர் பெருமாட்டு வழிபட்டு பெருமானே ராத்திரி பகல் தெரிய ஒன்று தெரியல, இருட்டாக இருக்குது எனக்கு. சாமி சிரிச்சார் தங்க பண்ணி. சாமி கொஞ்சம் பேச ஆரம்பித்தார். உங்கள் 2 பேரும் இந்த உலகத்துக்கு நன்மை செய்யறதுக்காக உற்பத்தி பண்ணேன், நீங்கள் தலைநாள் பண்ணுறதுக்காக உற்பத்தி சொன்னார். சாமி பேசுறது கொஞ்சம் கேட்டார். பெருமான் பேசாரு, கொஞ்சம் பிடி நகர்ந்துட்டு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகமாக காற்று அடிக்க முடியும். அந்த காற்று வேகமாக இருக்குது. அந்த அடிச்சுக்கிற ஒரு பக்கத்து கைலாய மலை இந்த பாறை 3 சிதறி ஒழுங்கு விழுந்து. அப்படி 3 சிதறி விழுந்ததில் 1 திருக்காற்று விழுந்தது, 2 நம்ம தாய்மான சிதறி, 3 சிறுவனில். இப்போ சிறுவனை திருப்பேர் வச்சு அங்கே மாற்றி சிறுவன் அங்கே 3 திருவண்ணாமலை அதில் 3 மலை விழுந்து. அதில் சின்ன சிதறி வந்தது இந்த சுந்தரர் போய் பாடினார். மற்றிப்பட்டு தலைமை படம் வாங்கிட்டு. அதனால் இந்த மலை சிறந்த மலை. அம்மா கேட்டா விறகத்தில் சிறந்த மலை எதுன்னு கேட்ட உமாதேவி. விறகத்திலே சிறந்த மலை தாய்மானசாரி தான். வேற ஒரு அப்படின்னு தாய்மானசாரினா அம்மாள் வந்து கீழே இறங்கிட்டான். கீழே இறங்கி அப்படின்னு அதிகாரம் பெரிய வரலாறு. இப்போ அம்மன் சாமியாக தாய்மானவராகவும் அம்மாள் சாமி தாய்மானாகவும் அம்மாள் மற்றவ வழியாக இருக்காங்க.
பெருமான் பெரிய சிறந்த அருள் செஞ்சுருக்காரு. ஒரு பெண் செய்த பக்திக்காக தன் தாயாக வந்தார். ஒரு பெண் செய்த பக்திக்கு தன் பெரிய நிலையை விட்டு சின்ன வயசாகி பெண்கள் வைக்க செய்யக்கூடிய ஒரு இதை செய்திருக்காரு, தாயாக அனுப்பினார். ஒரு சாரமுனியிருக்காக ஒரு பூக்காக தந்து சாரமுனியிருக்காக ஒரு நகர்த்தே உதவியை அளித்தார். நாகநீருக்காக அருள் செஞ்சார். ராமாயணத்தில் வாலி அனுமந்து வாலி சாமி வழிவான அவனுக்கு உத்தரவு விட்டார். இப்படியெல்லாம் அருள் செஞ்சு ஒரு ராஜா ஒரு குடிமலைகளை எப்படி பாதுகாக்கிறாரோ அது மாதிரி கிருஷ்ணாவில் மலையில் மையமாக இருந்து இந்த மக்களெல்லாம் பேரின்பத்தை அடையும்படியாக செஞ்சு அருள் செஞ்சுருக்காரு. அதனால் கிருஷ்ணாவில் வந்தது எந்த கோளாறும் கிடையாது. மக்கள்லாம் நல்ல சௌகரியத்தில் பணத்தில் செல்வத்தில் இருக்காங்க. மற்ற இடங்கள்லாம் பார்த்தா அங்கே குறைச்சுன்னு அங்கே தண்ணி போகுது, அங்கே ஏகப்பட்ட மழை பெஞ்சு வெள்ளமாயிடுது. வியாபாரம் மக்கள் துன்பப்பட்டாங்க. திருச்சியில் எந்த துன்பம் கிடையாது. அடியனுக்கு வயசாகி போச்சு, பல்லு இருக்கு கிடையாது. பல்லு உங்களுடைய தொண்டு பற்றி சொல்லுங்க சாமி. சாமிக்கு ஆற்றிய தொண்டு அதெல்லாம் அதுக்காக உண்டு. அதனால அடியன் சாமியாக அருள் செஞ்சாரு. எத்தனை பூக்கள் சாமி போட்டாலும் விருதத்துக்கு பேஞ்சம் கிடையாது. பரிசாரமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் விருதத்தை ஒரு விருதத்துக்குன்னு சொல்ல முடியாது. அந்த விருதத்தை பணி செய்ய முடியாத சாமி அருள் செஞ்சார். சாரமுனியர் செவந்தி மலராக சாமியை வழிபாடு பண்ணி முக்தி அடைஞ்சார். இந்த பிறையில் அந்த பேரை சாமி அருள் செஞ்சார். நாள்தோறும் காலையில் இருந்துச்சு பல்வேறு தண்ணியும் சாமி குசக்காலம், உச்சிக்காலம், அர்த்த சாமி இதெல்லாம் மாலையெல்லாம் நடத்தும். அப்படியே பால் ஞானப்பால்னு பேர், ஞானப்பால் பால் 4 பேரும் கிரிகள் வரணும். எந்த மழை காற்று வெயில் எதையும் பார்க்காவளிக்கு ஒரு நாள் தவிர வச்சு சாமிக்கு தொண்டு வைக்கணும். ஒரு 50 வருஷம் 58 வருஷம் வரைக்கும் சாமிக்கே மேலே இருந்தோம். இப்போ வயசு முந்த காலம். வயசு முந்த காலத்தினால் இனிமேல் போக முடியாது சொல்லி இங்கே தங்கி இருக்கு. அதனால பெருமாள் சித்தம் பெரிய ரொம்ப நேரம் பேசணும், அதுக்கு மேலே வேண்டியில்லை. அதனால இதை விட பேசிட்டோம். நல்ல பதிவு சாமியோட பதியம் உங்களுக்கு பிடிச்சது. நன்றுடையானை தீயதிலானை, நன்றுடையானை தீயதிலானை நரை வெள்ளேறு, நன்றுடையானை தீயதிலானை நரை வெள்ளேறு, ஒன்றுடையானை நரை வெள்ளேறு, ஒன்றுடையானை நரை வெள்ளேறு, ஒன்றுடையானை உமையொரு பாதும் உடையானே, சென்றடையாக திருவுடையானை, சென்றடையாக திருவுடையானை சிராப்பள்ளி, குன்றுடையானை சிராப்பள்ளி, குன்றுடை யானை கூரையன் உள்ளம் குளிருமே. யாருக்காக ஏதாவது ஒரு பொருள் குறையாண்டா விரும்பிக்கிட்டே இருக்கணும். உள்ளம் குளிர்னா எல்லா நலன்களும் இருந்தால் தான் உள்ளம் குளிரும். ஞானசம்பந்தம் பார்க்குற காலத்தில் நன்றுடையான் கோயில் இப்போ செல்லக்கூடிய அந்த இடத்துல நின்னாரு. அங்கே பார்க்கும்போது இவருக்கு நமக்கெல்லாம் மலையாக தெரிஞ்சு அது சிவலிங்கமாக இருந்தது. அவர் கண்ணுக்கு தோற்றம் சிவலிங்கத்துக்கு மேலே ஏறக்கூடாதுன்னு ஏறக்கூடாதுங்கிறதுக்காக மேலே ஏற வச்சு இப்போ நன்றுடையான் கோயில் சொல்லக்கூடிய இடத்துல இந்த பதிவுக்கு பாடினார். நன்றுடையான் அவருக்கு பாடினார். நாவுக்கரசர் போய் பாடிக்காரு, நாவுக்கரசர் மேலே போயிருக்காரு, அம்மாள் பேர் பாடிக்காரு. அது 4 பதியங்கள் தான் நமக்கு கிடைச்சிது, வேறு பதியங்களும் கிடையாது. அதனால எல்லா நாளும் உண்டாபடி அவசியத்து சாமிக்கு ஒரு நாள் இருக்கணும். ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெரிய வரலாறு. அவள் வெண்மதி வாணிக்காவல் வெண்மதி மல்கு புல்கு வாழடை, வாணிக்காவல் வெண்மதி மல்கு புல்கு வாழடை, எனக்காவல்
தேனைக்காவில் இன்னொழி தெளிவாகம் ஆகினான். அணைக்காவில் அண்ணலை அபயமாக வாழ்பவர். அணைக்காவில் அண்ணலை அபயமாக வாழ்பவர். எனக்காவல் வேண்டுவார்க்கு எங்கேனும் இல்லையே. வாணிக்காவல் வெண்மதி மல்கு முழுகு வாசடை. வாணிக்காவல் வெண்மதி மல்கு முழுகு வாசடை. தேனிக்காவில் இன்னொழி தெளிவாகும் ஆகினான். அணைக்காவில் அண்ணலை அபயமாக வாழ்பவர். அணைக்காவில் அண்ணலை அபயமாக வாழ்பவர். எனக்காவல் வேண்டுவார்க்கு எதுங்கேதும் இல்லையே. ஊழி ஊழி வையகத்து உயிர் தோற்றும் வானடும். ஊழி ஊழி வையகத்து உயிர் தோற்றும் வானடும். ஆடியானும் காண்கிறா அணைக்காவில் அண்ணலை. காளிஞான சம்பந்தம் கண்டிச்சென்ன பத்திவை. காளிஞான சம்பந்தம் கண்டிச்சென்ன பத்திவை. வாளியாக கற்பவர்கள் வல்வினைகள் வாயுமே. வாளியாக கற்பவர்கள் வல்வினைகள் வாயுமே. வல்வினைகள் கடுமையான வினை. அந்த வினை யாராலும் வெல்ல முடியாது. சிவபெருமான் உயர்த்து அந்த வினை வெல்ல முடியும். இரண்டெல்லாம் துண்டிடும். இந்த வெண்ணை வந்து தூங்காது. அதாவது ராத்திரி தூங்கினா இறந்தா பகல் என்ன சாப்பிட்டு என்ன பிஸ்கெட் என்ன இப்படி அது தூங்காது. அது வல்வெண்ணு. அந்த வல்வெண்ணி இந்த பதியத்து பாடினா இப்போ ஆடியானுங்காங்கன்னா மகாவிஷ்ணுன்னு பார்க்கல. சரி அதை சொல்றாரு. ஆடியான்னு காண்கிற ஆணிக்காவல்னு இந்த பதியத்து பாடினா வல்வெண்ணு தீண்டு. மகாபாரதத்தில் இன்னைக்கு அர்த்தனுடைய கண்ணப்பனாருடைய வரலாறு கொஞ்சம் அன்புகளுக்காக சொல்லுவோம். துரியோதனத்திலிருந்து பாண்டவர்கள்லாம் சூதாடி எல்லாம் தோத்துட்டாங்க. சூதாடி தோத்த பிற்பாடு 5 பேர் தருமர். மகாபாரதத்தில் சகினின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் தான் எல்லாத்தையும் துரியோதனுக்கு எல்லாம் சொல்லக்கூடிய என்னென்ன கோளாறு செஞ்சால் இவங்களை காலி பண்ண அப்படி கெடுதல் பண்ணு. அந்த காலங்களே கெடுதல் பண்ணுறதுக்கு நம்மளே செய்கிறது இருக்கான். ராமாயணத்தில் கூனின்னு ஒருத்தர் இருந்தான். அவர் ராமாயணத்துக்கு கூனியாக இருந்தால் அவர் ராமாயணத்தில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிட்டான். ராமாயணம் காட்டுக்கு அனுப்புகிறார். அதனால் பஞ்சபாண்டவர்கள் எல்லாம் தோத்துட்டு 4 பேரும் தர்மர் எல்லாம் சுதாட்டி தோத்துட்டாங்க. இடையே துறவுத சூதாட வச்சாங்க. அவர் கேள்வி கேட்டா என்னை அடகு வச்ச பிற்பாடு தோத்தாரா எனக்கு முன்னால் அவர் தோத்தாரான்னு கேட்டார். இல்லை அவர் முதலாவது அவர் தோத்த பிற்பாடு என்னை அடகு வைக்க எந்த அதிகாரம் கிடையாதுட்டார் அவர். அப்போ 14 வருஷம் காட்டில் போயிருந்து ஒரு வருடம் அஞ்ஞானவாதம் வந்து வந்தால் காட்டத்தாருன்னு சொன்னார். 14 வருஷங்கள் முடிஞ்சு 12 வருஷமாக இருந்து அப்பவும் வந்து கேட்டான். வீடு தர மாட்டேன். யார் துணையாக இருந்தாங்களோ மகாபாரதத்தில் மகாவிஷ்ணு போய் தூக்கு செஞ்சு திடீர்னு கேட்டார். வேண்டாப்பா ஒரு 5 நகரம் கொடு, இல்லை 5 வீடு கொடு, இருக்கட்டும். ஒரு துணி கூட தர மாட்டோம்ட்டான். போரில் பார்த்துக்கலாம்ட்டான். அதனால் போரில் அவங்ககிட்ட நூற்றி வைங்க. சொல்லுங்கள் சார். தேவைப்பட்டவர் எனக்கு திருவனத்தில் 18 அக்கோணி. 18 அக்கோணின்னா ஒரு குழிக்குள்ளே ஆட்டு முடியை வெட்டி போட்டால் எத்தனை எண்ண முடியுமோ அவ்வளவு 18 குழியில் உள்ள அப்படி கூட அவ்வளோ. பஞ்சபாண்டவர்கிட்ட ஆள் கிடையாது. மகாவிஷ்ணுமா அவருக்கு பார்த்ததாக இருந்து துணையாக இருந்தார். தெய்வம் துணையாக இருந்தார். அதனால் போரில் துணாச்சாரி வந்து 101 பேருக்கும் இவர் தான் விட்டையிலான்னு சொல்லி கொடுக்குவார். அவர் தான் அங்கே அவருடைய பையன் அஸ்வத்தாமா. அவன் வந்து சாகாவரம் பெற்ற யாராலும் எந்த ஆயுதத்தையும் வெல்ல முடியாது. சிவபெருமான் கையில் கூடிய ஆயுதத்தை தவிர இந்த. அதனால
மகால் சொன்னார், போரில் அசுத்தம்மன் வென்றதுக்கு வேறு ஆயுதம் கிடையாது, நீ ஜெயிக்கணும்னா பாசுவதார்த்தம் சிவபெருமானத்துலேருந்து வாங்கிட்டு வரணும், அதுக்கு கடும் தவம் செய்யணும். அது தவம் செய்ய தகுதியான ஆள் யாருன்னு பார்த்தா அர்ச்சுனன். சரி, அர்ச்சுனை நடத்தினாங்க. அர்ச்சுனை நடத்தி அவன் தவத்து காப்பு இருந்தான். தவத்து வெயில் காற்று மழை எல்லாம் தவம்னா உடனே வந்துட முடியுமா? அது முடியாது முடியாது. வெகு நாள் தவம் செஞ்சு ஏகப்பட்டிருந்தேன். பெருமான் வந்து இவனுக்கு அருள் செய்யணும்னு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போது பின்னும் இவன் விட தெரியுதுனேன். ஒரு மாமன்கிறான் மூச வாகனத்தில் ஒரு ரூபம் எடுத்து அவன் போய் பன்னியாக போய் அந்த தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் கம்பத்தை வச்சு அவனுக்கு காதி வைப்பான்னு சொன்னான். அவன் அசுரன் அப்படி ஒரு பஞ்சு வீடு எடுத்து போய் மூசுமன்னு அந்த அவருக்கு தவத்தை காய் கேட்க போனான். அப்போது கைலாயத்தில் உமாதேவர் பார்த்தான். பெருமானே, உங்களுடைய பக்தன் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கான், ஒரு அரக்கன் வந்து பன்னீர் ஊற்றி வந்து அவனை இடஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கான், இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், இப்போ ஒன்றே கூட்டிட்டு நான் ரிசர்வாரத்தை ஏறி போக முடியாது, யாரை எப்படி என்ன செய்யணுமோ அப்படித்தான் போகணும். இப்போ பன்றியை வென்றைக்கு வேடர் ஊற்றி வேடம் தான் நான் சொல்ல முடியும். என்னால் வேடர் ஊற்றி போகணும். வேடர் ஊற்றி போனேன். வேடத்தில் போனால் மூசி வாகனம் போகும்போது உடனே அந்த மூசுமன் சத்தங்கள் முடிச்சு பார்த்தேன். உடனே கையில் அம்பு இருந்து அப்படியே அம்பை போட்டேன். அம்பு வாய் வழியை போய் அப்படியே உள்ளே இருப்பாங்க. அதே நேரத்தில் சிவபெருமான் பானத்தை போட்டார். அது பின்னாடி இருந்து அந்த ஆசன வாய் வழியை போய்டு 2 பேரும் போட்ட பணம் அப்படி பானம் வயிற்று போய்டு பன்றி இறந்து வச்சு. கீழே தான் அர்ச்சன் நான் தான் முதல்ல பானம் போட்டு அவனுக்கு பண்ணுவேன். சிவபெருமான் நான் தான் பானம் போட்டுருந்தார். 2 பேரும் சொல்லிட்டேன். அவன் பக்திக்காக தன்னை கட்டி பிடிக்கணுங்கிறதுக்காக சாமி அருள் செஞ்சார். அதனால் அவன் கட்டி பிடிச்சான். ஒரு சாமி காட்சி விட்டார். உடனே பெருமானே, நீயா அந்த கோலத்துக்கு வந்த, எனக்காக நீ இந்த வேடர் கொடுத்துருமான்னு கேட்டார். உனக்கு என்ன வேணும்னாரு? முத்தி வேணுனாரு. முத்தி இப்போ கிடையாது. மகாபாரதம் முடிஞ்சு எந்த பன்றியினால நம்ம 2 பேரும் சண்டை போட்டோமோ அந்த பன்றியின் காரணமாக திருக்காட்டு மலைங்கிற ஒரு இடம் இருக்கு. அங்கே வந்து மலையில் வந்து இந்த பன்றிருவத்தை வந்து என் திருவீடு அடைவேன்னு சொல்லி சாமி காட்சிட்டு மறைஞ்சிட்டார். கடுமையான தவம் செஞ்சான். பாதுகாத்து விட்டோம். அப்புறம் எல்லாம் வந்து போரெல்லாம் பிடிச்சிது. இந்த ராசகுலத்தில் இருந்துதான் முதலாவது ஞானிகளையும் மறுபடி சாமி பிறக்க வைக்கணும், பிறக்க வைப்பார். தவம் செஞ்சு போய் நாமும் போய் சிவபெருமான் திருவிழாஞ்சிட்டுனா ஒரு சாமி என்ன சங்கல்பம் பண்ணுறாரு? சிவபெருமான் பழையபடி மனதில் பிறக்க வச்சார். அப்படி பிறக்க வச்சதான் 4 வருடம். அதெல்லாம் முன்னே தவம் செஞ்சு இறைவன் திருவிழா அடைஞ்சு வருது. சரி சார். நேரம் சிவபெருமானை போய் அடையக்கூடிய மார்க்கத்தை அடைஞ்சு வருது. ஒரு ஊருக்கு போகிறதுக்கு 4 பாதை இருந்தது. ஒரு பாதை வண்டி பாதை, ஒரு பாதை நடந்து போகிற பாதை, ஒரு பாதை சாலை ரோடு இருந்தது, ஒரு பாதை வந்து நேராக சிமெண்ட் ரோடு போட்டது. இந்த ஒத்தடி பாதை போனோன்னு தெருமாடி சிரமப்பட்டு போகணும். சாலை ரோட்டில் போனால் மரம் செடியெல்லாம் எச்சி பொச்சி வர இருக்கும். வண்டி பாதையில் போனால் புதிய மேலே அடையும். சிமெண்ட் ரோட்டில் போய் நேராக போய் நேராக எந்த இடத்துக்கு போகணும். அப்படி இந்த 4 பேரும் நேராக சிமெண்ட் ரோடு போட்டால் எப்படி போவோமோ அப்படி போய் சிவபெருமான் திருவிழா நேராக கண்டு சிவபெருமான் அடைஞ்சு வரும். அவர் செய்த மார்க்கம் தான் மேலான மார்க்கம். சரி சார். அந்த மார்க்கத்தில் தான் மகாவிஷ்ணுவோட பார்த்திசாமியாக இருந்தார். ஆனால் பார்த்திசாமியாக இருந்து மகாவிஷ்ணு அர்ஜுனுக்கு மோட்சம் கொடுக்க முடியாது. சிவபெருமான் மட்டும்தான் மோட்சம் கொடுக்க முடியும். அவர் பரமபதம் சொல்லுவாங்க. அந்த பதம் மாறி மாறி பிறக்க வேண்டியிருக்கும், இறக்க வேண்டியிருக்கும். பெருமாள் கொடுக்காத பிறக்காம பெருமை அடைய முடியும். அதனால சாமி சங்கல்பம்னாரு, இவர் எங்கே பிறக்க வைக்கணுன்னாரு. ராசகுலத்தை தான் பிறந்தோம்னு சொல்லி சொல்ல முடியாது. இப்போ பொத்தப்ப நாடுன்னு ஒரு நாடு, பொத்தப்ப நாடுன்னு ஒரு நாடு. அந்த நாடு எங்கன்னா திருப்பதியிலிருந்து, திருப்பதி இங்கேருந்து இவ்வளவு இருக்கு அவ்வளவு வரைக்கும் இருக்கு. அது ஒரு காடு. அந்த காட்டில்
நாகன்கிறதும் தத்தைங்கிறதும் கணவன் மனைவியாக இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் வேடர் குலத்துக்கெல்லாம் ஒரு அதிபதியாக இருந்தவன். அவன் குழந்தையே கிடையாது. அதுக்காக முருகப்பெருமானை வச்சு முருகப்பெருமானை வேண்டி அவங்கெல்லாம் கோலாகலமாக திருவிழாக்கள் போக்குவரத்து எல்லாம் நடத்தி எல்லாம் செய்வான். சாமி அவன் சங்கல்பம் ஒன்றுக்காக இந்த அர்ச்சனைங்கிற உயிரை அவனுடைய தத்தைங்கிற வயசில் கருவூராக படிச்சிருந்தார். அதுதான் கூடிய விஷயம். ராசகுலத்தை வந்துக்காக உடனே மோட்சம் கொடுத்துருக்காரு. மோட்சம் சாமி என்ன நினைக்கிறாரோ திருவிழப்பட்டு நடக்கும். அதனால அந்த தத்தைங்கிற வயசில் கருவூராகி 12 வருஷம் முடிஞ்ச உடனே கருவுருவாகி ஒரு குழந்தையாயிடுச்சு. அப்படி குழந்தையாக தூக்கி பார்த்தா தின்னுட்டு இருந்து கனமா இருந்து. பச்சை குழந்தை சின்னவத்தான் இருக்கணும். கனமா இருந்து கனமா இருந்து தத்தைங்கிற பேர் தத்தைன்னா கனமா இருக்கணும்னு உடனே குழந்தை வந்து எல்லாத்துக்கும் அவன் சேர்ந்தவர்கள் போக்குவரத்து எல்லாத்துக்கும் நல்ல வெகுமதி அதெல்லாம் கொடுத்து நல்ல ஆசைவான்னு சொல்லி 16 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். சரியான பருவம் வரணும்ல. சும்மா விளையாட்டு 1 வருஷம் 2 வருஷம். ராசபுரத்தை வந்து கர்மங்களோட இருந்து ராசபுரத்தை இருந்து நல்ல ராசபோகங்களும் அனுபவிச்சாரு. இப்போ வேடர்களுக்கு வந்து வேடர்கள் வெட்டு குத்து கொலை செய்ய இதுதான் தெரியும். அவங்களுக்கு வேற ஒன்றும் என்ன பொருள்னு தெரியாது. அவங்களுக்கு என்ன எங்கோ படித்தான் வேடகுலத்தை வந்து. அதனால ரொம்ப நாள் ஆண்டும் இவருக்கு வயசாகி போச்சிருந்தேன். நாகன்கிறது தத்தை கணவனுக்கு வயசாகி போச்சு. இதனால வயசுல வில்ல எடுக்க முடியல. கைகள் நடுங்கிறது. கொஞ்சம் உடம்பு தளர்ச்சி ஆயிடுது. எல்லாத்துக்கும் வயசு வந்து அப்படித்தான் வரும். அதனால எல்லாரும் போய் முறையிட்டார்கள். பன்றி நாய் எல்லாம் சேர்ந்து பயிரெல்லாம் நாசமாக்கி தெல்ல பண்ணுது. நீங்கள் வந்து வேட்டைக்கு வரணும்னு சொன்னார். கேட்டாங்க. இப்போது இனிமேல் என்னால் வேட்டைக்கு வர முடியாது. என் மகன் தத்தன் இருக்கான். அவன் சரியான வயசுக்காரன். அவன் அனுப்ப நீங்கள் அவனை அரசனை வச்சுக்கிட்டு அதிகாரி வச்சுக்கிட்டு கவனமாக காக்கணுங்க. இவனுக்கு வர 16 வயசு. இந்த 16 வயசு தான் இவனுக்கு காட்சி கொடுக்கணும்னு சங்கல்பம்ன்றாரு. அதுதான் அங்கே உள்ள விஷயம். வேற ஒன்று உடனே இவனை வேட்டைக்காக இவனை அரசனாக்கி இவன் தலைமையில எல்லாரும் பின்னாடி வேட்டைக்காக போனார்கள். சுருக்கமாக தான் சொல்ல முடியும். பெரிய வரலாறு. பெரிய வரலாறு. சுருக்கமாக வேட்டைக்கு போனாங்க. ஒரு பல காலம் பல பேர் அப்படி இப்படி அங்கே இருந்து வேட்டைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. 4 பக்கம் போயிட்டு எல்லாரும் 4 பக்கம் போயிட்டாங்க. இப்போ குறிக்கோள் வேட்டையில அவங்களுக்காக இல்லை, இவருக்காக வேட்டை போகணும். அந்த பன்றி வரணும்ல. வெகு காலத்துலேருந்து அந்த 10-12 காலத்து மலை வரைக்கும் 100 மைல் இருக்கும். நம்ம போகணும்ல 100 மைல் இருக்கும். கண்ணப்பன் நான் பிறந்த வீட்டுக்கு நாங்கள் அடியும் போயிருந்தோம். அவர் எங்கே அவதாரம் நடந்தது. அங்கேருந்து 100 மைலுக்கு திருக்காலத்து 100 மைலுக்கு வேட்டையாடி வந்திருக்காரு. வந்து கடைசியில் அந்த பன்றி வந்து பன்றி வேட்டைக்கு போய் அந்த பன்றி வேட்டையாடி இவர் ஓடினார். எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ அழுத்திட்டு தானே. கடைசியில் திருக்காலத்து மேலே பக்கத்தில் வந்து ஒரு பொந்தல் வந்து இவன் அந்த பன்றியை குத்தி கொலை செஞ்சுட்டார். உடனே எல்லாரும் போயிட்டாங்க. காணன் நாடன்கிற 2 பேர் தான் கூட வந்தாங்க. நல்லவீரன் தீவினு பேர். 2 பேர் காடன் நாடன் நல்லவீரன் தீவின. அந்த 2 பேர் இவர் வந்தாங்க. வேட்டையாடி ரொம்ப பசியாக இருக்கு, சாப்பிடணும் நாங்கள்லாம் அப்படின்னா. அவன் எனக்கும் தண்ணி தாகமாக இருக்கு, தண்ணி எங்கே கிடைக்கும்னா இந்த அதே குடும்பி ஒரு மலை குடும்பித்தேர் மலை. அந்த மலையில் மலை பக்கத்தில் உள்ள நதி போகுது. அங்கே போய் தண்ணி சாப்பிடலான்னு சொல்லி சொன்னான். சரி வா பண்ணியை தீக்கோ அப்படின்னு சொன்னான். அங்கே 2 பேரும் பண்ணியை தீ கொண்டு போட்டு அங்கே திருக்காட்டு மேலே அடியில் வச்சாங்க. அடியில் வைக்கிறதுக்கு முன்னாடியே இவர் தண்ணி தாகணும், தண்ணியெல்லாம் காட்டணும். போகும்போது அங்கே தண்ணி தாகணும், தண்ணியை காட்டலை, மலையை காட்டினாங்க. அந்த மலையை பார்த்தாரு. இவர் பார்த்தாரு. யாரு? அர்ச்சனை வேடராக இருந்தவர்.
ஆனால் சாமி பார்த்தாரு. அவர் பார்க்கறன்னு இவன் பார்க்க முடியாதுதான். சாமி பார்த்தாரு வேற. அருட்கடாட்சினால பார்த்தாரு. ஞானம் ஏற்பட்டு போச்சு. உடனே தண்ணியை மறந்துட்டாரு, தாகத்து மறந்துட்டாரு. அப்படி அந்த மலையில ஏறி போனாரு. பெருவாதி எழுதி போக ரீங்காரங்களுக்கு பெரிய அன்பு கேட்டார். என்னமோ இதெல்லாம் எனக்கு இந்த மலையில் ஏறினப்போ என்னுடைய உடம்பு இருக்காது, வெயிட்டெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கு, ஒரு பேரானந்தமாக இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கெல்லாம் வண்டிகள் இதெல்லாம் ரீங்காரம் போடுவோம் மலையில். அப்படி சரி மேலே போனார். 36 தத்துவங்களை கடந்ததுன்னு சொல்கிறார். நம்ம உடம்புல நம்ம தியானம் பண்ணும்போது 36 தத்துவம் கடந்து போகணும். மூலாதாரம் சொல்லிட்டாங்க, மணிபுரம், நகர, விஷ்டி, ஆக்குன்னு 6 ஆதாரங்கள். இந்த 6 ஆதாருக்கும் 36 தத்துவங்களுடையது. இந்த படியெல்லாம் கடந்து போன மாதிரி பார்த்தாரு. அங்கே போகும் குடும்பத்தை சாமி பார்த்தார். சாமி பார்த்தார். பார்த்தோன்னு அங்கே போகணும். நம்மளுக்கெல்லாம் வெறும் கல்லில் சாமி குடும்பியாக இருக்கிறார். அவர் பார்த்து நம்ம உடம்பு எப்படி இருக்கோ வயசு முந்த ஆள் மாதிரி இருக்காரு. உடனே அங்கே போய் பார்த்தோன்னே இவருக்கு அருட்கடாட்சம் பூரா நிரம்பு உண்டாயிடும். பெருமானே இந்த காட்டில் வந்து நீ வந்து இப்படி வந்து நடுக்காட்டு இருக்கிய, யார் உனக்கு ஒத்தாத இருந்து எனக்கு பாதுகாக்கிறது யார் முடிய எல்லாம் பேசுறாரு. பார்த்தாரு, தரையில வெறும் கொலையும் பூ. அர்ச்சகர் உலகத்திலே அது மாதிரி அர்ச்சகர் கிடையாது. கடுத்துட்டார். அவர் தான் அந்த நாள்தோறும் அந்த திருக்காலத்தை பூஜை பண்றாரு. என்னென்ன ஆகும் விதிமுறை என்னமோ அவ்வளோ படித்த சிவாச்சாரி விதிப்படி தான் நாள்தோறும் வந்து பூஜை பண்ணிட்டு போயிடுவாரு. அந்த பூவெல்லாம் இருந்து மேலே போட்டு, இவன் பூன்னு தெரியுமா, அதையெல்லாம் மேலே போட்டு பூவெல்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு அலங்காரம் முடிஞ்சு போயிட்டாரு. இவர் பார்த்தாரு, இன்னமும் யாரோ அழுக்காக்கியிருந்தவன். இல்லை 2 காடன் நினச்சுன்னா, உங்கள் அப்பா இருக்கிறாச்சும் ஒரு நேரம் வந்தவங்க ஒரு பிராமணர், ஒரு ஆள் பிராமணர் சொல்லுவாங்க, வந்து இந்த மாதிரி அழகாக அலங்காரம் பண்ணி இதெல்லாம் போட்டு போவாங்க. ஏன்னா முன்னு பேசுவார், என்னத்தை முன்னாடி வைப்பார் சாப்பிட செடி அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, இப்போ இதுதான் அவருக்கு பிடிக்குமோன்னாரு. உடனே காலில் செருப்பு எல்லாம் 100 மைல் நடந்ததுக்கான் வேட்டையாடி. இந்த காலில் இருக்க செருப்பை கொண்டு போய் அப்படி தலையிருக்கு கொலையெல்லாம் தடையிட்டு, சரி இதுதான் அவருக்கு பிடிக்கும். என்ன சாப்பாடு கொடுக்குமா எனக்கு, எப்படி சாப்பாடு கொடுக்கு, என்னத்தை கொடுக்கு. உடனே கீழே இருந்து சாப்பாட்டுக்காக வருவார் போவார். ஒன்று எப்படி விட்டுட்டு போவார். வயது இந்த காலத்தில் யார் பண்ணி பார்க்கறது. கீழே போனார். 2 பேரும் காடன் நாடன் வந்து அந்த பந்தி அறுத்து சுட்டு வச்சிருந்தான். உடனே இவர் பார்த்தாரு, வயசு முந்தவர், அவர் மெல்ல முடியாது, பல்லெல்லாம் இருக்காது. அதனால நம்ம தான் வேட்டையாடக்கூடிய அம்புல அந்த கறியை சொருகி அக்கியில் வாட்டி அது நெய் வடியும். அதை வாயில் சுவைச்சு பார்த்தாரு. இது ஒன்றும் எலும்பெல்லாம் இல்லை, சதையாக இருக்குது, கொழுப்பு சிறந்தது, மென்று சாப்பிட்டாருன்னா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குன்னு அப்படி நினச்சி இப்படி இதே வைக்கான்னா. உடனே அங்கே இருக்க தேக்கரையில் அதை தான் சுவைச்சு பார்த்து வச்சு தண்ணியில் கையில் அதை எடுத்துக்கிட்டாரு. இப்போ தண்ணியெல்லாம் மறைச்சார். தண்ணி தாகத்தோடு தான் இருந்தார். தண்ணியெல்லாம் குடிக்கணும், தண்ணியாக மறைச்சார். அதை கையில் வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தார். சரியாக அவருக்கு இந்த பூமாலை சாத்திராமணி இவருக்கு தெரியும். பக்கத்தில் கொலையெல்லாம் பிடிச்சி தலையில் வச்சுக்கிட்டாரு. தண்ணி வேணா சாப்பிட்டுக்கு வாயில் அந்த பொன்முனி ஆறுன்னு சொன்னார்ல, அந்த ஆற்றுக்கு பேர் பொன்முனிங்க ஆறுன்னு பேர், பொன்முகிரின்னு பேர். பொன்முனின்னா அந்த காலத்தில் தங்கம் பொண்ணு இதெல்லாம் அந்த தண்ணியில் வந்துருக்கு, மிதந்து வந்துருக்கு. அந்த காலத்தில் ஆற்றெல்லாம் வந்துருக்கு. ஞானசம்பந்தர் போகும்போது அந்த நதியை பார்த்து பாடிக்காரு. அதனால சந்தமா ரயிலோடு சாதிதே கமரம், சந்தமா ரயிலோடு சாதிதே கமரம், குந்துமா முகலியின் கரையினில் உமையடும்
பந்தமா மகிழ் ஞான சம்பந்தம் சொல் சிந்தையார் அந்த பாட்டை சொல்றாரு. பெண்மணியாரும் அதையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை வாயில தண்ணி கவிக்கிட்டாரு. அதை கொண்டுட்டு மேலே போனார். பொண்ணு பழையபடியாக அந்த அர்ச்சர் மறுநாள் அந்த அர்ச்சார் யாரோ அதிகாரம் அசிங்கம் பண்ணியிருக்கான், வெறும் எலும்பெல்லாம் போட்டுருக்கா. அப்படி சரியா அவர் இவர் இந்த கொலையெல்லாம் போட்டு தள்ளிட்டு செருப்புக்காரன் தள்ளிட்டு இந்த வாயினால் தண்ணியை கொப்பிடிச்சார். இந்த கறியை முன்னாடி நல்லா மென்னு சாப்பிட்டு பார்த்தேன். ருசியாக இருக்கு, சாப்பிடு, உனக்கு உடம்பு சௌகரியமாக இருக்கு. அவர் சாமியை சாப்பிட்டாரு. கண்ணை மறைச்சார், சாப்பிட்ட மாதிரி கரை மறைச்சிட்டாரு. அது எந்த இல்லை. இதெல்லாம் வச்சார். ஒரு நாள் ஆயிடுது. இப்படியே திண்டு இருந்தார். மறுநாள் காலையில் ஆச்சு. இவர் சாப்பாடு பழையவடி கொண்டு வரணும். பழையபடி கீழே இறங்கினார். இவர் விட்டுட்டு மனசெல்லாம் போவார், திருப்பி வருவார், கட்டி பிடிப்பார், பழைய ஆடுவார். இப்படி ஒத்தையில் காட்டில் விட்டு போயிடாங்களே அப்படின்னு சொல்லி பழையபடி போனார். பழையபடி அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு வருவார். வந்தால் 2 பேரும் மாறி மாறி 5 நாளும் அர்ச்சையர் பூசை பண்ண வேண்டியது, இவர் 4 நாள் தள்ள வேண்டியது, பழையபடி இவர் கொலையை போட வேண்டியது, இவர் அந்த கறியை வைக்க வேண்டியது. அவர் அடுத்து நாள்தோறும் அதை எடுத்து புண்ணியதானம் பண்ணுற முடியும், எல்லாம் தண்ணி அடிச்சது, எல்லாம் கிரகப்படுத்த முடியும், வாயில் அடிச்சிச்சு. இப்படி இவனும் இயல்பாக போட்டுக்காங்க. இப்படி 5 நாள் ஆகிடுது. 5 நாள் மாறி மாறி செஞ்சார். இப்போ பெருமாள்கிட்ட சங்கல்பம்னாரு அந்த சிவாச்சாரி. பெருமானி யாரோ ஒருத்தர் வெறும் கறியும் எலும்பும் சதையெல்லாம் போட்டிருக்காங்க, நீ அதை பார்த்துட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்லி சாமி சொன்னார். சாமிக்கு அவங்ககிட்ட என்ன சொல்லணும், நீ அப்படி பூசை பண்ணக்கூடாது, நீ இந்த சிவாச்சாரி பண்ணுற மாதிரி தான் செய்யணும், கண்ணப்பன் அடிச்சு சொல்லணும் அப்படி சொல்லலை. அவர் அர்ச்சைகிட்ட போனார். அவன் செயலெல்லாம் என் பக்கம் உடையது, அவன் செய்கிற செயலாம் நான் செய்யறதுக்கு சமானம், அவன் அன்பெல்லாம் என்னை சேர்ந்தது, அவருடைய அன்பும் அவன் செய்யக்கூடிய பக்தியும் நாளைக்கு நீ மறைஞ்சிருந்து பாரு சொன்னார். உடனே தூக்கி வாரி போட்டு அடிச்சார். சிவகோசாரியார், சிவகோசாரியார்னு வேற அவர் குறுக்கள்னு இங்கே குறுக்கள்னு சொல்லுவாங்க, சிவகோசாரியார். அப்படி ஒரு பக்தனா அவனு. நாளைக்கு பின்னாடி நீ மறைச்சு பாரு அவனு செய்யலாம். 6வது நாள் 5 நாள் தண்ணி இடாது, சாப்பாடு இடாது, தண்ணி இடாது, தண்ணி மறந்தார், காற்று எல்லாம் மறந்தார். 6வது நாள் பழையபடியும் அந்த துணையில் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே மேலே ஏறினார். ஏற ஏற பெருமாளுடைய திருவுள் அப்படி அருள்கிறான்னு சொன்னார். அப்படி போய் பார்த்தேன். சிவகோச்சாரி முதல் நாளே சாயங்காலமே சாமி சொன்னபடி பின்னாடி போய் ஒரு மரத்தை மறைஞ்சிருந்துட்டார். மறைஞ்சிருந்தா இல்லைன்னா அவர் பார்த்தாருன்னா உடனே அவர் சாமி ஒரு பக்கம் வரதுக்கு பதிலாக கண் வரவே இல்லைன்னு ரத்தம் வந்தது. ஆகா, யாரோ நான் நேற்றெல்லாம் இப்படி ரத்தம் இல்லை, ராத்திரி யாரோ அம்பு போட்டிருக்காங்க, ஏதோ போட்டிருக்காங்க, கண்ணை தோண்டி எடுத்துருக்காங்க. அவன் யாருன்னு பார்க்கணும். உடனே காடெல்லாம் சுற்றி அரைஞ்சி பார்த்தாரு, யாரை பிடிக்கணும். அங்கங்கே தேடி பார்த்தாரு, தெரியலை. பழையிட்டு வந்தார், கட்டி பிடிச்சாரு, அழுதாரு. யாரோ இந்த மாதிரி ஒன்று செஞ்சுட்டானே, ரத்தம் முடியுதே என்ன சொல்லி அங்கே இருக்க பச்சளையெல்லாம் கையில் தரையை நல்லா தேய்ச்சி பச்சளையை ஊற்றி பார்த்தாரு. அப்போ நிற்கிறார். அப்படியே சுற்றி வந்தார். முன்னே செய்த தவத்தினால ஒரு எண்ணம் தோணுச்சு. எண்ணம் அப்படித்தான் தவிர்த்து ஊனுக்கு ஊன் கொடுத்தா உடம்பு சரியாகும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு சின்ன பழமொழி வந்தது. ஊனுக்கு ஊன் கொடுக்குறது. உடனே பார்த்தாரு. உடனே வலதுகையிலுக்கு கண்ணை அப்பனார் தோணினார். அப்படியே கண்ணில் அந்த எத்தவர்படி கண்ணை ஒப்பினார். அப்புனாரு அது அப்புறம் இவருடைய அன்பு அப்பிக்கிறது. கண்ணு போய் அன்பு போய் அப்படி அப்படியே உடனே இவருக்கு ரத்தம் குருவி ஓடுது. குதிக்காரு, ஆடுறாரு, பாடுறாரு. நான் நல்ல பெரிய மருந்து கண்டுபிடிச்சிட்டேன். பெரிய மருந்தை கண்டுபிடிச்சி ஆடுறாரு, பாடுறாரு. அப்படி சுற்றிக்கிட்டு வந்தாரு, சுற்றினாரு, பிடிச்சாரு, கட்டாரு, கண்ணதுக்கு அப்படி அழுதாரு, போக்குவரத்து. அப்புறம் பார்த்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சது. இதெல்லாம் சிவகோச்சாரி பார்த்துக்கிட்டு இருக்காரு பின்னாடி இருந்து. அவர் பார்த்து தெரிஞ்சுருந்தா உடனே 50 ரூபா அவர் கொடுத்துருப்பாரு. பழையபடி ஒரு கண்ணு கொஞ்ச நேரம் கழிச்சு நேரம் வரணுமில்ல.
திருவள்ளுவர் கொடுக்க முத்தியடைக்கு நேரம் வேணும்ல, அந்த நேரத்துக்கு ரத்தம்ல மறுபடியும் கண்ணில் ரத்தம் வந்து இப்போ ஒரு சந்தோஷம். அதான் நான் மருந்து கண்டுபிடிச்சிட்டேன். எத்தனை நேரம் கண்ணு வந்தால் ரத்தம் மருந்து கண்டுபிடிச்சிட்டேன். என்னென்ன சரி இந்த கண்ணை தோண்டி அப்போதான் இடம் எங்கே இருக்குன்னு தெரியணுமே. ஒன்று தண்டு இடது காலத்துக்கு நெத்தியில் வச்சுக்கிட்டாரு. வலது காலத்துக்கு நிற்க முடியாதுல்ல, இடது காலத்துக்குன்னா வலதுகால நிற்கும். உடம்பு சேரணும்னாலும் நம்ம உடம்புல வாய்ப்பு இடது பக்கமாக இருந்தால் எல்லாருக்கும் வலது பக்கம். அப்படி வச்சு கண்ணை தோன்றிருக்கா அப்படி கையை கொண்டுட்டு போனார். அதுக்குன்னு சாமி பார்த்துட்டுப்பா, நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பான்னு கையை பிடிச்சிட்டார். சாமி கையை பிடிச்சி நில்லு கண்ணப்பா என் தோன்றா துணையாகக்கூடியவன் கண்ணப்பங்கிற பெயர் கொடுத்து, நான் இருக்க தண்ணி ஆயுசு முடி தண்ணி உன் திருவடி என் பக்கத்துலேயும் வலது பக்கத்தில் நிறுத்திட்டார் சார். இவ்வளவு காலம் செய்த சிவகாச்சாருக்கு காட்சி கொடுக்குற முத்தி கொடுக்குற பக்தனுக்கு முத்தி கொடுக்குற. அப்படி நெல்லு கண்ணப்பான்னு சொன்னதான் உடனே அவர் பிடிச்சி நிறுத்தினார். உடனே சாமியோட அருட்கடத்தை மட்டும் கை அவர் பிடிச்சதும் ஞானம் உண்டாகி பெரிய திருவள்ளுவர் மயமாயிடுது. அப்படியே இன்னமும் திருக்காலத்தை பார்த்தீங்கன்னா கோயில் மேற்குமாக இருக்கும். திருக்காலத்தில் வாயு தரும். அது காற்று என்பது அடிக்கிறதுனால காற்றடிச்சுன்னா விளக்கு அணையாது. அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். அங்கேயே பெருமான் இருந்தார். இந்த 4 பேரில் எல்லாரும் அங்கே போகாத ஆள் கிடையாது. ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், புந்தர், சுந்தர் எல்லாரும் போய் பார்த்தோம். அங்கே நாவுக்கரசர் கிடையாது. அங்கே தான் முத்தி அடையவே கண்ணப்பனார் தான் முத்தி. அவர் காலம் தான் எல்லாரும் போய் விடுவாங்க. கையில் அம்பு வில்லு எப்படி வேட கொடுத்ததோ அதை பிடிச்சி அப்படியே நிற்கிறாரு. வண்டி காரு ரயில் இல்லாத போக்குவரத்து போக முடியாத காலத்தில் முதல் இருந்த சிவாச்சாரியர் இந்த ஆரியங்காவில் பிறந்தவர். அவர் தேசங்கள் தோறும் அங்கங்கிட்டு போய் சாமியெல்லாம் வழிபாடு பண்ணிக்கிட்டு போயிருக்காங்க. அந்த காலத்தில் இவங்கெல்லாம் நகர்வரும் நடந்தே தானே போயிருக்காங்க. எங்கள் வண்டியாக கிடையாது. அவர் நடந்தாங்க. அப்படி போய் திருக்காலத்தில் போய் பார்க்குறாரு. பெருமானி, இந்த வேடன் வந்து செய்த பக்தியை நீ ஏற்றுக்கிட்ட. செருப்புக்காரனால் போட்ட தருணத சங்கராச்சாரி முதல் இந்த சங்கராச்சாரியர் முதல் ஆரியாக்காவிலிருந்து உற்பத்தி ஆனது. உங்களுக்கு தெரியுமில்ல, இந்த சங்கராச்சாரியர் அடுத்து அவர் சொல்றாரு, இந்த வேடம் செய்த கரையில் இருக்க இதை செருப்பெல்லாம் தச்சு தரேன். அதை முருகப்பெருமானுடைய திருவடி பற்ற மாதிரி மகன் போட்ட மாதிரி ஏற்றுக்கிட்டேன். கையிலிருந்து வாயிலிருந்து தண்ணியை கொப்பிடிச்ச 7-14 பொருள் எத்தனை நதிகள் உயர்ந்த நதி இருக்கோ புண்ணியம் இல்லையா அவ்வளவு இந்த நதியாக ஏற்றுக்கிட்டேன். காட்டிலேருந்து கொடையை பிடிங்கி போட்டு அதை பெரிய பாதுகாப்பு மேலே கட்டிக்கிட்டேன். இப்படிலாம் செஞ்சு நீ பக்தி கேட்கதான் நீ இறங்க மாட்டேன் சொல்கிறேன். அப்போ ஒரு பக்தியை சொல்கிறார், வாழால் மகவருந்து ஊற்றவில்லைன்னு சொன்னேன். திருத்தண்ட நாயனாரு பெருமான் கேட்டதுக்காக தன் குழந்தைய அடுத்தடுத்து சிதையாக்கி தெரிவித்து கொடுத்தாரு. அப்படி என்ன பக்தி கிடையாது. வாழால் மகவருந்து ஊற்றவில்லைன்னு மாது சொன்ன சூழல் இளமை இருக்கு. திருநெல் தன் மனைக்கு கூட கொஞ்சம் குறைபாடு வந்தனால அப்படி மற்ற மாதர்களையும் மனசினால் தீண்டாமல் இருந்தார். அப்படியே என்னால் முடியாது. இந்த 6 நாளையும் கண்ணை பிடிங்கி உனக்கு அப்படின்னாரு. அப்படி எனக்கு தவிர்த்து முடியாது. வாழால் மகன் இந்த ஊற்றவில்லை மாசு சூழல் இளமை கற்கவில்லை. 4 கண்ணில் அப்பவில்லை திருக்காலத்தை பனுக்கு ஆளாவது என்னாலும் சரி சொல்றாரு. அதனால திருக்காலத்தி அப்பன் அந்த அர்ஜுனனை பிறந்து கண்ணப்பன் அங்கே பெயர் பெற்று இன்னும் உலகாளிய தண்ணி சாமி பக்கத்தில் இருக்கக்கூடிய
அருளை பெற்றார். ம் ம். அந்த அருள் எல்லாத்துக்கும் கிடைக்க முடியாது. நம்ம பெருமான வேண்டிக்கணும். போன வருஷம் தான் செஞ்சிருக்கோம். போன வருஷம் தான் நாங்கள் அடியனெல்லாம் திருக்காலத்தையெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு கண்ணப்ப நாடு பிறந்த பத்தப்ப நாட்டுக்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டோம். கண்ணப்ப நாடு பிறந்த